வந்துருது. எங்கே பார்த்தாலும் பில்டிங்கு. அந்த பில்டிங்கை சுற்றி வர சிமெண்ட் அவரை போட்டுடுறாங்க. சிமெண்டெல்லாம் போடாத அங்கெல்லாம் ஒரு பெப்பிள் ஸ்டோன் மாதிரி போட்டு நடுவில் புல்லாம் வளர்த்து அந்த ஓரங்களில் மரங்கள்லாம் வளர்த்து மாடியில் தோட்டங்கள் வைத்து இல்லை வெள்ளையா பூச்செல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணதான் நம்ம வந்து ஓரளவு வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியும். இது நம்மளும் எடுக்கணும். ப்ராப்ளி அரசாங்கம் ஏதானும் இதுக்கான ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தாலும் தப்பு கிடையாது. வீட்டை சுற்றி இந்த அளவுக்கு தான் சிமெண்ட் இருக்கலாம், அந்த அளவுக்கு செடிகள்லாம் இருக்கணும், அந்த கட்டடங்கள்ல அந்த அளவுக்கு பசுமை இருக்கணும், அதெல்லாம் அந்த மாதிரி தான் கொண்டு வந்தா வேற வழி இல்லை. அந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்போ அடுத்தடுத்து 50 டிகிரிலாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஒன்றும் இல்லை, வீட்டில் ஏசி போட்டுக்கிறோன்னு என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற ஹீட்டை வெளியில அனுப்புறோம், அவ்வளவுதான். அப்போ வெளியில ஹீட்டாக தானே இருக்கும். அதனால சிங்கப்பூர்ல என்ன பண்ணிட்டான்னா ஹீட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏசியை எடுங்குங்கிறான். ஓகே. ஆனா கட்டடங்கள்லயும் நீங்க மரங்களை வழங்குங்கிறான். ஓரளவுக்கு நல்ல மரங்கள்லாம் வளர்த்து ஏசி கட்டுப்படுத்திட்டோம்னா, ஏசி பயன்பாட்டை குறைச்சிட்டோம்னா அதுவே உங்களுக்கு வெப்பம் குறையும்.